ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அகம் எனும் உன்னத சக்தி குறித்து மனிதர்கள் அறிய முயல்வதில்லை. அகம் என்பது உடலை சார்ந்தது, உணர்வை சார்ந்தது. எனினும் புறம் என்பதனை இயக்குவதே அகம் எனும் சக்தியாகும். உடலையும் உணர்வையும் இயக்குகின்ற அகமே உன்னத சக்தியாகும். அக ஆற்றல்களால் இயக்கப்படும் உடலும் அறிவும் உணர்வும் ஒற்றை நேர்கோட்டினில் இணைந்து விட்டால் மனிதர்கள் அனைத்தினையும் கடந்த நிலையினை ஏற்றிடுவர். ஆதிசிவன் விரிகின்றார் எனும் காரணத்தினால் அனைவரது ஆன்மாவும் விரிவடையும். ஆதிசிவனை லிங்க ரூபத்தினில் ஏற்று வழிபடும் அன்பு ஆன்மாக்களுக்கு கால பைரவராகிய யாம் எடுத்துரைப்பது ஒன்றே. பல கோடி மானுட ஆன்மாக்கள் வாழ்கின்ற இப்புவியினில் ஏன் வெகு சிலரே சிவ ஆராதனை புரிகின்றனர்? ஏன் வெகு சிலரே அகத்தியரின் யுகமாற்ற பணிக்கு உதவுகின்றனர்? ஏன் வெகு சிலரே இறை தொடர்பினை நேரிடையாக பெறுகின்றனர்? அனைத்து வினாக்களுக்கும் ஒரே விடை என்பது மனம் எனும் கருவியே ஆகும். ஒரு மனிதனின் ஆன்மா இப்புவியில் ஜனனம் மேற்கொண்ட தருணம் முதல் மனம் எனும் கருவி உருவாகி வளர்கின்றது. பல பிறவிகள் தொடர்ந்தும் பயணிக்கின்றது. எனினும் மனம் எனும் கருவி பழுதடையாது உழைக்கின்றது. ஓர் அற்புத சத்தியம் என்பது யாதெனில், மனமானது உடலினில் வசிக்கும் வரையே மாயையோடு இணைந்திருக்கும். உடல் துறந்தால் மாயையும் இறந்துவிடும். ஆனால் மனம் என்பது ஆன்மாவோடு தொடர்ந்து பயணிக்கும். புதிய உடல் ஏற்றால் மாயை ஒன்றும் புதியதாக உருவாகும். மனிதர்கள் வாழ்கின்ற புறச்சூழல்களே மாயையாகும். மனம் எனும் கருவி எங்கு வசிக்க வேண்டும் என்பதனை மாயையின் துணை கொண்டே தீர்மானிக்கும். சிவ ஆராதனை எனும் ஆழ்ந்த சிந்தனையை ஏற்று பல பிறவிகள் மனமானது தனது பதிவுகளாக ஏற்ற பின்னரே இப்பிறவியில் சிவனாரை ஆராதித்து யுகமாற்றத்திற்கும் உதவும் எண்ணம் உருவாகின்றது. மாயை எனும் சக்தி நிலையானது மனம் எனும் கருவிக்கு ஓர் தொடர்பு நிலையினை அருளிடும். ஜனனம் மேற்கொள்ள விழைகின்ற ஆன்மா தனது பூர்வ பிறவியின் மாய நிலைகளை இப்புவியினில் கண்டுணர்ந்த பின்னரே பிறவி மேற்கொள்ளும். மனம் ஒன்றே மாயையை நன்கு அறிந்த நிலையாகும். மனம் எனும் கருவியே சிவனின் அம்சம் என்றும் ஆன்மாவின் அம்சம் என்றும் ஏற்றுக்கொண்டால் மனமே பல சிவத்துளிகளாக விரிகின்றது என்பதனையும் உணர்ந்துவிடலாம். மனம் விரிந்தால் இறைவனின் தொடர்பு எளிதாய் கிட்டும். ஏனெனில் மனம் விரிந்தால் மாயை ஒடுங்கும். மனம் விரிந்தால் இப்பிரபஞ்ச பேரொளியினை அனுபவித்தும் ஏற்கலாம். எனினும் மாயை ஒன்றே விரிகின்ற மனதிற்கு பல நிர்ணயங்களை உருவாக்கி அருளிடும். மனம் கடந்து பிறவி கடந்து முக்தி பெறும் ஆன்மாக்களுக்கு மனமும் மாயையுமே அற்றுப்போய்விடும். எனினும் உருவான நிர்ணயங்கள் அழிவதில்லை. அதன் பொருட்டே தெய்வங்களும் மனமும் மாயையும் அற்ற நிலையிலும் சில பல நிர்ணயங்களை ஏற்று செயல்புரிகின்றனர். 14வது தினமாக சிவனை பூஜிக்கும் ஆன்மாக்கள் மனம் விரிவடைவதனையும் மாய நிலைகளின் மூலம் பற்பல நிர்ணயங்கள்
உருகொள்ளுவதனையும் உணர வேண்டும். மாயையானது உதிர்வதற்கு முன் மனதினிடம் தனது நிர்ணயங்களை பதிந்துவிடும். எனில் மனதின் ஓர் அங்கமாக, ஆதி சிவனின் ஓர் அம்சமாக ஸ்ரீ மார்கபந்து எனும் பயணிக்கும் மார்க்கத்திற்கு துணை புரியும் ஆற்றல் விரிந்து செயல்புரியும். மாயை எனும் சக்தி நிலை மாத்திரமே பயணிக்கும் மார்க்கம் அறிந்திருக்கும். மனம் என்பது வெற்றிடத்தில் அமர்ந்துவிட்டால் அதன் நிலை என்பது பரபிரம்ம நிலையாகிவிடும். எனில் மனம் மாயையின் துணை கொண்டே தனது நிர்ணயங்களை ஏற்றுக்கொள்கின்றது. மாயையின் நிர்ணயங்களையும் மனது ஏற்று பயணிக்க உதவுகின்ற ஸ்ரீ மார்கபந்து எனும் சிவ ஆற்றலை அனைவரும் பூஜியுங்கள். உங்களுடைய மாயை நிலை என்பது தனது நிர்ணயங்களை மனதினிடம் செலுத்தி பின் மறைவதனை உணரலாம். பூரண ஆசிகள்.